சரவணனுக்கு பொண்ணு பாக்குறதெல்லாம் சக்திவேலும் அவருடைய பையனும் குமார் தான் எல்லா இடத்துலயும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இது தெரியாம பாண்டியனோட குடும்பத்துல பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் சரவணனும் இனிமே தனக்கு கல்யாணம் நடக்க போறதில்ல. இந்த நேரத்துல தான் சரவணனும் தனக்கு கல்யாணமே நடக்க போறதில்ல. இதனால வீட்டுல ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்கிறது நம்மளாலதான். அதுக்கு ஏதாவது முடிவு பண்ணணும்னு நினைச்சு சாமியார் இடத்துல வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆன்மீகவாதி ஆயிட்டேன்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுக்கறாங்க. இதை கேட்ட கோமதி பயத்துல அப்படியே மயங்கி சரிஞ்சிடுறாங்க. மயங்கி சரிஞ்சதை பார்த்து குடும்பமே வந்து சத்தம் போடுது. இந்த சத்தத்தை கேட்டு எதிர்த்த வீட்டுல இருந்த அப்பத்தா, அப்புறம் அவங்க மருமகள் எல்லாருமே என்னாச்சு, ராஜிக்கும் கதிர்க்கும் ஏதோ சண்டையா இருக்குமோ நினைச்சு பதறி துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சரவணன் கிட்ட பாண்டியன் கேக்குறாரு, இன்னும் 5 நிமிஷத்துல நீ இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு வரல, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டுறாரு. சரவணன் அதுக்கெல்லாம் பயப்படாம, நான் இப்போ சாமியார் ஆயிட்டேன், சாமியார் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சரவணனும் கெத்தா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. உடனே கதிரும் வந்து உன்னே தானே கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சரவணனும் அதுக்குள்ள எனக்கு சீடர்கள்லாம் வந்துட்டாங்களான்னு நினைச்சு பெருமைப்பட்டு இதோ வரேன்னு வெளியில போறாங்க. குடும்பமே வெளியில வந்து என்னன்னு பாத்துட்டு இருக்க, இங்க ராஜுவோட குடும்பமும் அந்த குடும்பத்துல என்னதான் நடக்குதுன்னு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சக்திவேலுக்கும் புரியுது, இவன் சாமியாரவே ஆயிட்டானா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட ட்ரெஸ் இவர் போட்டிருக்க கெட்டப்பெல்லாம் என்னோடதுதான், முதல்ல இதெல்லாம் கலட்டி கொடுக்க சொல்லுங்க, வாடகை தரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாரு. இப்போ எனக்கு இதை விட அதிகமா பணம் கிடைக்க போகுது. ஏன்னா இதை விட உடனே சரவணனும், ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுன்னு கேட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நின்றுட்டு இருக்க, நான் 1 மணி நேரத்துக்கு கேட்டேன்ல, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உன்னோட ட்ரெஸ் வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னேன்னு சரவணன் சொல்ல, 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கான்னு அவரும் கேட்க, சரவணன் அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா என்னன்னு சந்தேகத்துல நின்றுட்டு இருக்காங்க. சரி ட்ரெஸ்ஸை கூடியா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு ஆள் வேற வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லி விடாப்படியா அந்த ட்ரெஸ்ஸையும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் செந்திலும் கதிரும் அதிகமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாவும் வந்துட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க. இதை இங்க நடக்கிற காமெடியை பார்த்து அங்க எதிர்த்த வீட்டுல இருக்க அப்பத்தா, ராஜியோட அம்மானு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு மேல பாண்டியன் ரொம்ப கோவப்பட்டு உள்ள போறாங்க. டேய் உன்னால இப்ப அப்பா கோவப்பட்டு உள்ள போறாரு சொல்லிட்டு கோமதியும் தன்னுடைய குடும்பம் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. சரவணனுக்கு பர்த்டே அப்படின்றதுனால அன்னைக்கு பாண்டியனும் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் தான் சரவணன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து எதுக்குடா இந்த வேலைன்னு கோமதியும் கேக்குறாங்க. பாண்டியன் வேற 50 நாளையில சரவணனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன்னு ஒரு சபதத்தை போட்டிருக்காரு. இந்த சபதத்தை தெரிஞ்சுக்கிட்ட சக்திவேலும் கண்டிப்பா அவனுக்கு கல்யாணமே நடக்க போறதில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஆனா யாருக்குமே தெரியாம பொண்ணு பார்த்துட்டு இருக்க சரவணனுக்கு பாண்டியன் நிச்சயமா கல்யாணத்தையும் பண்ணி வைக்க தான் போறாரு. அதுக்கப்புறமா சக்திவேல் எந்த முடிவு எடுக்க போறாருன்னு பார்க்கலாம்.